ரீசெண்டா பில்கிரம் பிராண்டுக்கு ஒரு வீடியோ பண்ணி கொடுத்திருப்பேன் அவங்களோட ஹேர் க்ரோத் சீரம்க்கு. இன் ரிட்டர்ன் அவங்க எனக்கு அவங்களோட ப்ராடக்ட்ஸே நிறைய கிஃப்ட்ஸ் மாதிரி சென்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதில் நிறைய இருந்தது இந்த ஹேர் க்ரோத் சீரம் தான். ஸோ இது நிறைய இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட் பாக்ஸஸ்ல இருந்து கொஞ்சம் அந்த ஹேர் க்ரோத் சீரம்ஸ் எல்லாத்தையும் எடுத்து என்னோட ஒய்ஃபோட பிரதருக்கு யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தேன். அவங்க கிட்ட அந்த ப்ராடக்ட் கொடுத்துட்டு நான் மறந்துட்டேன். பட் ஆஃப்டர் 45 days எனக்கு அவங்க ஒரு பிக்சர் அனுப்பிச்சாங்க. அவங்களோட பிஃபோர் ஆஃப்டர் பிக்சரை நீங்களே பாருங்க. இவ்வளோ ப்ராடக்ட்ஸை வச்சு நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லி நான் அவங்களுக்கு கொடுத்தேன். பட் அது அவங்களுக்கு இவ்வளோ யூஸ்ஃபுல்லா மாறும் நான் நினைச்சு கூட பார்க்கல. இத்தனைக்கும் அவங்களுக்கு நிறைய பசங்களுக்கு இருக்க அதே ப்ராப்ளம், ரிசீடிங் ஹேர் லைன், அப்புறமா எக்ஸ்ட்ரீம் ஹேர் ஃபால் எல்லாமே இருந்துச்சு. இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஹேர் க்ரோத்தும் பூஸ்ட் ஆயிருக்கு அண்ட் ஹேர் ஃபாலுமே பயங்கரமா கம்மியா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் எனக்குமே இப்போ கொஞ்சம் ஹேர் ஃபால் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அண்ட் ரிசீடிங் ஹேர் லைனும் வருது, மேலே ஏறிட்டே இருக்கு. ஸோ என்னோட ஹேர் அண்ட் ஐப்ரோஸ்க்கு யூஸ் பண்ணி ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோல கூட உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இந்த ப்ராடக்ட்டோட மெயின் கீ இன்கிரிடியன்ஸ் பாத்தீங்கன்னா ரிடென்சைல் அண்ட் அனகைன். இந்த ரெண்டு இன்கிரிடியன்ஸுமே ஹேர் க்ரோத்தை பூஸ்ட் பண்ணும். அது போக இதுல கொரியன் பிளாக் ரைஸ் அண்ட் அதர் நேச்சுரல் இன்கிரிடியன்ஸ் இருக்கு ஹேர் க்ரோத்தை பூஸ்ட் பண்றதுக்கு. இதோட டெக்ஸ்டர் ரொம்பவே லைட் வெயிட்டா இருக்கும், ஆயிலியாலாம் இருக்காது. ஆல்சோ இந்த ப்ராடக்ட்டை ஐப்ரோஸ்க்கு யூஸ் பண்ணலான்ற மாதிரி பிராண்ட் கிளைம் பண்றாங்க. ஸோ பிராண்ட் சைட்ல கிளைம் பண்றது 1 to 2 monthsல விசிபிள் ரிசல்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு. மேபி நீங்களும் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது ஹெல்த் அண்ட் லைஃப் ஸ்டைலும் ப்ராப்பரா பேலன்ஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கும் நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க.